வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் தகுதி தேர்வு பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உலக தாய்மொழி நாள். இது பார்த்திங்கன்னா பி பிப்ரவரி 21 தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், 73 என்பதற்குரிய தமிழ் எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ்ட் சுருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏ மேதினி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள், சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏ சீர்மை ப்ளஸ் இளமை, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், தொன்மை எனும் சொல்லின் பொருள் டேஸ். தொன்மைனா பார்த்திங்கன்னா பழமை, அதாவது பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பி பாரதியார் தான் கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டி அசதி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், மா எனும் சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சி விலங்கு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த 9வது கொஸ்டின் பாருங்கள், கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பி கணினி தமிழ், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள், இயற்கையை வர்ணிக்கும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏ அழகின் சிரிப்பு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏ 4 வகைப்படும், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள், நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏ பூனாரை, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள், வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பி நாட்டுப்புற பாடல்கள், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள், சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏ நாலடியார் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள், மனைக்கு விளக்கம் மடவாள் என தொடங்கும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டி நான்மணிக்கடியே தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள், நாட்டுப்புற பாடல் வகை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பி 7 வகை, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாதவை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சி குயில் பாட்டு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள், வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பி சார்பு, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள், நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏ பூனாரை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாதவை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டி அறிவாள் மூக்கன், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள், துன்பத்தை நகை சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பி ராமச்சந்திர கவிராயர், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள், சங்க இலக்கியங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள், 2017 திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டி 2048 தான் வரும். அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பீனும் இது எப்படி பொருள் தரும்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அன்பு ப்ளஸ் ஈனும், இதை பிரித்தா இப்படி தான் வரும். இதான் டி தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி, வீரத்துறவி. இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஓகே, தேங்க்யூ.